ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேமியா பர்ஃபி. வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாமல் சேமியா வச்சு முழுக்க இந்த செஞ்சுருக்கோம். சேமியா கூடவே இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணி ரொம்ப சாஃப்டான இந்த சேமியா பர்ஃபியை செஞ்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் 150 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். இது கோதுமை மாவில் செஞ்ச சேமியா, அதனால தான் இது கலர் இப்படி இருக்குது. இது செய்யும்போது கலர் கொஞ்சம் நல்லா வருன்றதுக்காக தான் இந்த கோதுமை மாவில் செஞ்ச வீட் ஸ்ட்ரிங்ஸை நான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு கவர்லேயே வச்சு நான் நொறுக்கி ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிறேன். நீட்டாக இருக்கும்போது பர்ஃபிக்குன்றது கம்ஃபர்ட்டாக இருக்காது, அதுக்காக தான் நான் நொறுக்கிட்டேன். இப்போது பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இப்போது நான் நொறுக்கி வச்ச அதே எல்லா 150 கிராம் சேமியாவையும் பேனில் மாற்றி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வீட் சேமியா தான் சேர்க்கணும்னு இல்லை, நார்மலாக ஒயிட் கலரில் இருக்க அது சேமியாவும் சேர்த்துக்கலாம். கலர் கொஞ்சம் நல்லா வரும்ன்றதுக்கோசம் தான் நான் இந்த சேமியா எடுத்திருக்கேன். சேமியாவை நல்லா நெய்யிலே வறுத்துக்கலாம். வறுக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நமக்கு. அந்த டைம் பார்த்து கரெக்டாக ஆஃப் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். வறுத்த எல்லா சேமியாவையும் நான் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வறுத்த சேமியாவை ஒரு தட்டில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பர்ஃபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எதில் செட் பண்ண போகிறோமோ அதில் ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி கரெக்டாக க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா பர்ஃபி முடிச்சிட்டோடனே நம்ம இதில் தான் போட்டு ஆற வைக்க போகிறோம். அதுக்காக நான் இதில் நெய் தடவி க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஸ்டவ்க்கு வருவோம். பர்ஃபி செய்கிறதுக்காக நான் 100 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த 100 கிராம் சர்க்கரையும் பேனில் போட்டுட்டேன். கொஞ்சமாக இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி, அதாவது இந்த சர்க்கரை கரைஞ்சி வர அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா எல்லாம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடணும். கம்ப்ளீட்டாக கரைஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் இதில் சேர்த்துருக்கேன். இதுவும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த சுகரோட ஒன்றா பைண்ட் ஆகி நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு திக்காக க்ரீமியாக கிடைக்கும், கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி கிடைக்கும். நல்லா கட்டிகள் எதுவும் படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் நான் ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை லைட்டாக வறுத்து கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பொடிச்சது. நான் வறுக்கலாம் இல்லை, முந்திரி எதுவுமே வறுக்காமலே அப்படியே பொடி பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காவும் இந்த முந்திரியும் நம்ம வறுத்து வச்ச சேமியா இதுதான் இதில் சேர்க்குறதே. இதனோட ஃப்ளேவரில் தான் நமக்கு இந்த பர்ஃபி ரொம்ப ஹைலைட்டடாக சூப்பராக டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வறுத்து வச்ச அது சேமியாவும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 4 ஏலக்காவையும் தட்டி வாசனைக்காக இது கூட சேர்த்துருக்கேன். சாப்பிடும்போது நம்ம அந்த பால் பவுடரோட ஃப்ளேவர் ப்ளஸ் தேங்காவோட ஃப்ளேவர் முந்திரி எல்லாமும் கலந்து நமக்கு ரொம்ப சூப்பராக மெல்ட்டிங் அப்படியே வாயில் வைக்கும் போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட் நமக்கு ஃபீல் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இது பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஒன்றா சேர்த்து எல்லாம் பைண்ட் ஆகிற மாதிரி கிண்டலாம். இதுக்கு நெய்யெலாம் எதுவுமே அதிகமாக இல்லை, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேமியா வறுக்கிறதுக்காகவும் சேர்த்த நெய் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகிட்டு வரட்டும். இப்போது நல்லா நான் மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது நான் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்தில் பவுலில் நான் இந்த சேமியாவை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஒரே ஈவனாக வரப்போல் நல்லா தட்டி விட்டு கரெக்டாக உங்களுக்கு பீஸ் போடுற மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டேன்னா முடிஞ்சது. நல்லா ஈவனாக நான் அழுத்தி விட்டுட்டேன். இப்படியே இது சூடு ஆறுறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுப்போம். நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். சூடெல்லாம் ஆறிடுச்சு.
இப்போ அப்படியே உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் பீஸ் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் ஒரே ஷேப்பில் ஈவனாக வரணுன்றதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷேப்பில் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வச்சு நான் கரெக்டாக கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். எல்லா கட் பண்ண பீஸையும் அழகாக ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இது டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பிஸ்தாவை சாப் பண்ணி அது கூட வச்சுருக்கேன். நீங்களும் இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.